வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 3 புதிய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பதவியேற்பு. தண்ணீர் போத்தலை அதிக விலைக்கு விற்பனை செய்த கடைக்கு 6 லட்சம் ரூபாய் அபராதம். போதைப் பொருளை கடத்திய இளைஞருக்கு 10 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை. 5 வயது சிறுவன் நீச்சல் குளத்தில் விழுந்து உயிரிழந்தமை தொடர்பில் 7 பேர் கைது. ஒவ்வொரு 10 மாணவர்களுள் 6 பேர் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. தனது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் விசனம். ஆம்புலன்ஸ் சேவையின் புதிய நிறம் மற்றும் சின்னம் தொடர்பில் எதிர்க்கட்சி விசனம். காற்றாலைகளை அமைப்பதில் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக மன்னார் மறைமாவட்ட ஆயர் அறிவிப்பு. தங்கத்தின் அதிகரித்த விலை காரணமாக விற்பனை 60% சரிவு. நிரந்தரமான போர் நிறுத்தம் ஆரம்பித்துள்ளதாக ஹமாஸ் அறிவிப்பு. ஐநா மனித உரிமைகள் பேரவை ஆணையாளரின் அறிக்கை தொடர்பான விடயங்களை முன்வைத்தல் மற்றும் விடயங்களை தெளிவுபடுத்த தனக்கு கிடைக்கப்பெற்ற சந்தர்ப்பம் நீடிக்கப்பட்டுள்ளமையினால் தனது சிறப்புரிமை நீக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று சிறப்புரிமை மீறல் பிரச்சினையை முன்வைத்து உரையாற்றும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் இக்குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். நேற்று முன்தினம் கடந்த 8ஆம் தேதியன்று நாடாளுமன்றில் நடைபெற்ற பிரதமரிடத்திலான கேள்வி நேரத்தின் போது கேள்வி கேட்பதற்கான வினாக்களை கடந்த 2ஆம் தேதியன்று முன்வைத்திருந்தேன். இக்கேள்விகளை திருத்தம் செய்யுமாறு எனக்கு அறிவுறுத்தப்பட்ட நிலையில் திருத்தம் செய்யப்பட்ட கேள்விகளை மறுநாள் 3ஆம் தேதியன்று முன்வைத்திருந்தேன். ஒரு சில காரணிகளை குறிப்பிட்டு அக்கேள்விகள் புறக்கணிக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் அன்றைய தினமே மீண்டும் கேள்விகளை திருத்தம் செய்து அவற்றை முன்வைத்திருந்தேன். இந்நிலையில் இறுதியாக என்னால் திருத்தம் செய்யப்பட்ட கேள்விகளை பிரதமரிடத்திலான கேள்வி நேரத்தின் போது முன்வைத்திருந்தேன். எனினும் பிரதமரிடத்திலான கேள்வி நேரத்தின் போது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரின் அறிக்கை தொடர்பான விடயங்களை முன்வைத்தல் மற்றும் விடயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக எனக்கு கிடைத்த சந்தர்ப்பம் நீக்கப்பட்டுள்ளது. இதனால் எனது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளது என கருதுகின்றேன் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இச்சிறப்புரிமை மீறல் விடயத்தை சிறப்புரிமை குழுவில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கேள்விகள் தாமதமாகவே கிடைத்ததாக கூறப்படும் நிலையில் இவ்விடயத்தில் பிரதமர் அலுவலகம் தாமதமாக செயற்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பிய இரா சாணக்கியன் அல்லது நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அலுவலகம் தாமதமாக செயற்பட்டுள்ளதா என்பதை ஆராயுமாறும் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்திற்கமைய 3 புதிய அமைச்சர்களும் 10 பிரதி அமைச்சர்களும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றுள்ளனர். புதிய அமைச்சரவை மாற்றத்தின்படி 2 அமைச்சர்கள் மற்றும் ஒரு பிரதி அமைச்சரின் விடயதானங்கள் அதற்கேற்ப மாற்றப்பட்டுள்ளன. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக பணியாற்றிய பிமல் ரத்நாயக்கவிடமிருந்து சிவில் விமான போக்குவரத்து நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக நகர அபிவிருத்தி அமைச்சு இணைக்கப்பட்டுள்ளது. இதன்படி பிமல் ரத்நாயக்க இன்று போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சராக பதவியேற்றார். பிமல் ரத்நாயக்கவிடம் இருந்து நீக்கப்பட்ட சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு அனுர கருணாதிலக்கவிடம் வழங்கப்பட்டுள்ளது. முன்னர் நகர அபிவிருத்தி, நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சராக பணியாற்றிய அவர் இன்று துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக பதவியேற்றுள்ளார். அத்துடன் அனுர கருணாதிலக்கவிடம் இருந்து நீக்கப்பட்ட நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சு பொறுப்பு பிரதி அமைச்சராக கடமையாற்றிய வைத்தியர் எச்.எம். சுசில் ரணசிங்கவிற்கு வழங்கப்பட்டது. இதன்படி காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை பிரதி அமைச்சராக இருந்த சுசில் ரணசிங்க வீடமைப்பு, நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சராக இன்று ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றுள்ளார். முன்னர் எந்த அமைச்சு பதவியையும் வகிக்காத கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன, தினிந்து சமன் குமார, நிஷாந்த ஜெயவீர மற்றும் எம்.எம்.ஐ. அர்கம் ஆகியோர் பிரதி அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். வெலிகம W15 விடுதிக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மற்றும் பிற சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு மறுபரிசீலனைக்காக டிசம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கு இன்று மாத்தறை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேசப்பந்து தென்னக்கோன் மற்றும் ஏனைய சந்தேக நபர்கள் விசாரணைக்காக நீதிமன்றில் ஆஜராகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் போத்தல் ஒன்றை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக இனங்காணப்பட்ட கொலன்னாவ பிரதேசத்தில் உள்ள ஒரு வர்த்தக நிலையத்திற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் 6 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் நாரகன்பிட்ட மாவட்ட அலுவலகத்தினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. 500 மில்லிமீட்டர் குடிநீர் போத்தலின் கட்டுப்பாட்டு விலை 70 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த வர்த்தக நிலையம் அதனை 90 ரூபாவிற்கு விற்பனை செய்ததாக குற்றம் சாட்டி இந்த வழக்கு தாக்கல்
தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றஞ்சாட்டப்பட்ட வர்த்தக நிலையம் நீதிமன்றத்தின் முன் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டது. தண்டனை வழங்குவதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்த நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை அதிகாரிகள் இந்த குற்றத்திற்காக 5 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தனர். முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட நீதவான் குறித்த வர்த்தக நிறுவனத்திற்கு 6 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். ஐஸ் போதைப்பொருள் கடத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட மன்னாரைச் சேர்ந்த மேசன் தொழிலாளிக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷாந்த கொட்டவேல நேற்று 10 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். மன்னாரைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞருக்கே இத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் தேதி ஐஸ் போதைப்பொருளை ஏற்றிச் சென்ற போது போலீசாரால் மன்னார் எழுத்தூர் சந்திக்கு அருகில் இப்பிரதிவாதி கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் சட்டமா அதிபர் 2008 ஆண்டு முதலாம் இலக்க போதைப்பொருள் மற்றும் மனோவியல் பொருட்கள் சட்டத்தின் கீழ் பிரதிவாதிக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்தார். விசாரணையை அடுத்து தீர்ப்பு வழங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதி வழக்கு தொடர்நரால் பிரதிவாதி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி பிரதிவாதிக்கு 10 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். நுகேகொட பகுதியில் உள்ள விடுதியொன்றின் நீச்சல் குளத்தில் 5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிறுவன் கல்வி பயின்று வந்த முன் பள்ளியின் உதவி அதிபர் உட்பட 7 பேரை மிரிகான போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் கடந்த 8ஆம் தேதி முற்பகல் மிரிகான ஸ்டான்லி மாவட்டத்தில் உள்ள விடுதியொன்றில் பதிவானது. சிறுவன் உட்பட குழு ஒன்று ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சியாளர் ஒருவரின் வழிகாட்டுதலின் கீழ் விடுதியின் நீச்சல் குளத்தில் நீந்திக் கொண்டிருந்த போது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்திருந்தார். சிறுவனின் சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனை நேற்று இடம்பெற்றதுடன் கலுபோவில வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி சடலம் தொடர்பாக திறந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். இதன்படி சம்பவம் தொடர்பாக முன்பள்ளியின் உதவி அதிபர் விளையாட்டு ஒருங்கிணைப்பு அதிகாரி பிள்ளைகளுக்கு பொறுப்பான 2 ஆசிரியர்கள் முன்பள்ளி ஊழியர் ஒருவர் மற்றும் 2 நீச்சல் பயிற்றுநர்கள் உட்பட 7 பேரை மிரிகான போலீசார் கைது செய்து தடுத்து வைத்துள்ளனர். நாட்டில் 60% பாடசாலை மாணவர்கள் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர்தரங்களில் கல்வி கற்கும் மாணவர்களுள் 24% மாணவர்கள் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேற்கொண்ட ஆய்வின் மூலம் இத்தகவல் தெரியவந்துள்ளதாக இலங்கை சிறுவர் மற்றும் இளம் பருவத்தினர் தொடர்பான மனநல வைத்திய நிபுணர் சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் மியூரு சந்திரதாச தெரிவித்துள்ளார். கல்வியின் கடுமையான அழுத்தம், வீட்டில் பெற்றோருடனான பிரச்சினைகள், சமூக ஊடகங்களை பயன்படுத்துதல் மற்றும் பிள்ளைகளுக்கு ஏற்படும் உடல் ரீதியான அழுத்தம் ஆகியவை இந்த மன அழுத்தத்திற்கு காரணங்கள் என்பதை மனநல சோதனை கண்டறிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மக்கள் தொகையில் 19% பேர் மன அழுத்தத்தின் அறிகுறிகளை கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று உலக மனநல தினத்தை முன்னிட்டு தனது கருத்துக்களை வெளிப்படுத்தும் போதே பேராசிரியர் மியூரு சந்திரதாச இதனை குறிப்பிட்டார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகள் தொடர்பாக பல்கலைக்கழகத்தின் பெயரை தவறாக பயன்படுத்தும் பல தவறான சமூக ஊடக பதிவுகள் குறித்து கொழும்பு பல்கலைக்கழகம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. பல்கலைக்கழகத்தின் நற்பெயர் மற்றும் நோயாளி பாதுகாப்பில் ஏற்படும் கடுமையான தாக்கத்தை கருத்தில் கொண்டு தவறான தகவல்களை பரப்புவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் எனவும் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ வலைப்பக்கம் அல்லது சமூக ஊடக பக்கம் மூலம் மாத்திரமே பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும். மூலிகை தயாரிப்புகளின் மருத்துவ குணங்களை ஆராய்ந்து பல்கலைக்கழகத்தினால் பல ஆராய்ச்சி ஆய்வுகள் நடத்தப்பட்டாலும் அவை இன்னும் மருத்துவ பரிசோதனை நிலை அல்லது மருந்து பதிவை எட்டவில்லை எனவும் அவற்றை மருந்துகளாக கருத முடியாது எனவும் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. தகுதி வாய்ந்த மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட மருந்துகளை நோயாளிகள் கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுவதாகவும் கொழும்பு பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகளின் மிக உயர்ந்த நெறிமுறை மற்றும் தொழில்முறை தர நிலைகளுக்கு கொழும்பு பல்கலைக்கழகம் உறுதி பூண்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 1990 சுகப்படுத்தும் ஆம்புலன்ஸ் சேவையின் நிறத்தை தேசிய மக்கள் சக்தி கட்சியின் நிறத்தை போன்று மாற்றியமைக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். 1990 சுகப்படுத்தும் ஆம்புலன்ஸ் சேவை நாட்டு மக்கள் மிகவும் விரும்பும் ஒரு சேவையாகும். அத்துடன் அச்சேவை நாட்டு மக்களின் நம்பிக்கையையும் மரியாதையையும் பெற்றுள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு நாளும் 1050 நோயாளிகள் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர்.
இன்று வரை நாட்டில் 2.5 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு இந்த சேவை வழங்கப்பட்டுள்ளது. எனினும் இச்சேவையின் பெயர், நிறம், அதிகாரப்பூர்வ சின்னம் ஆகியவற்றை தேசிய மக்கள் சக்தி கட்சி தனது கட்சியின் நிறம் மற்றும் வடிவத்திற்கேற்ப மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இச்சேவையில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டிய அவசியம் காணப்பட்டால் சட்டத்தில் திருத்தம் செய்யாது, அவ்வாறு செய்ய முடியாது எனவும் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். அணையா விளக்கு தூபியின் மீள் கட்டுமான பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தின் அணையா விளக்கு தூபி விசமிகளால் கடந்த புதன்கிழமை நள்ளிரவு அடித்து உடைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வரவேற்கின்றது வளைவுக்கு அருகில் கடந்த ஜூன் மாத இறுதியில் செம்மணி படுகொலைக்கு நீதி கோரி அணையா விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தின் போது அணையா விளக்கு ஏற்றப்பட்டதுடன் போராட்டத்தின் முடிவில் அப்பகுதியில் அணையா விளக்கு நினைவு தூபி ஒன்றும் அமைக்கப்பட்டது. குறித்த நினைவு தூபியே விசமிகளால் அடித்து உடைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த நினைவு தூபியை மீள அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட 14 காற்றாலைகளையும் அமைப்பதே அரசாங்கத்தின் இறுதி தீர்மானம் என மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தெரிவித்துள்ளார். எனினும் தான் ஜனாதிபதியுடன் எந்தவித ஒப்பந்தங்களையும் செய்யவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மன்னார் பிரஜைகள் குழுவில் நேற்று மாலை சர்வமத குழு, பொது அமைப்புகள், போராட்டக் குழு ஆகியோருடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதியை சந்தித்து மன்னார் மக்கள் ஏன் காற்றாலை வேண்டாம் என கூறுகின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தியிருந்தேன். எனினும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு அந்த 14 காற்றாலைகளையும் மன்னார் தீவில் திட்டமிட்டபடி அமைக்க வேண்டும் என்பதே எனவும் அவர்கள் அதில் மிகவும் திடமாக இருக்கின்றார்கள் எனவும் மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை அறிவித்துள்ளார். தலைமன்னார் கடற்பரப்பில் அமைந்துள்ள ராமர் பாலத்தை பார்வையிடச் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு விசேட படகு சேவையை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மன்னார் பிரதேச மக்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய குறித்த தீர்மானம் பிரதேச மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களின் போது எடுக்கப்பட்டுள்ளதுடன் படகு சேவைக்கான கட்டண அறவீட்டை வன ஜீவராசிகள் திணைக்களத்தினூடாக அறவிடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதில் கட்டண அறவீடு குறித்து வன ஜீவராசிகள் திணைக்களம் மற்றும் மன்னார் பிரதேச சபை உறுப்பினர்களிடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்ததை அடுத்து உள்ளூர் சந்தையிலும் தங்கத்தின் விலை அதி உச்சத்தை தொட்டுள்ளது. இவ்வாரத்தில் மாத்திரம் 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 15,000 ரூபாவினால் அதிகரித்ததாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த விலை உயர்வினால் தங்க விற்பனை சுமார் 60% குறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் 24 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 3,30,000 ரூபாவாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தங்க பிஸ்கெட் இறக்குமதி செய்யும் போது 28% வரி செலுத்த வேண்டும் எனவும் ஏனைய வரிகளுடன் சேர்த்து 50% இந்த வரி அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் நகை விற்பனையில் ஈடுபடும் எவரும் தங்க பிஸ்கெட்டுகளை இறக்குமதி செய்ய மாட்டார்கள் எனவும் அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். போர் முடிவுக்கு வந்து நிரந்தர போர் நிறுத்தம் ஆரம்பித்துள்ளதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது. ஹமாஸின் நாடு கடத்தப்பட்ட காசா தலைவர் கலீல் அல் ஹயா ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தில் இரு திசைகளிலும் ரஃபா கடவையை திறப்பதும் அடங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் சிறையில் அடைக்கப்பட்ட அனைத்து பலஸ்தீன பெண்கள் மற்றும் சிறுவர்களை விடுவிப்பதும் உள்ளடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.